கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர். கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் சயான், வாடையாறு மனோஜ் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தற்பொழுது ஜாமீனில் உள்ளனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை உதகை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக பலரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கோடநாடு வழக்கு தொடர்பான ஆவணங்களை மலையாள மொழியில் இருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்தது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோத்தகிரியில் உள்ள மணிகண்டனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதேபோன்று வழக்கின் சாட்சி தொடர்பாக நேரில் விளக்கமளிக்க எஸ்டேட் மேலாளர் நடராஜனின் நண்பர் கர்சன் செல்வம், ஜெயசீலன் ஆகியோருக்கும் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி இவர்கள் 3 பேரும் செவ்வாய்க்கிழமை இன்று விசாரணைக்கு ஆஜராகினர். அவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான பல்வேறு கேள்விகளை கேட்டு விசாரணை மேற்கொண்டனர்.